யமா அந்த சீன நாட்டு மன்னரோட வாரிசு ஒவ்வொரு வருஷமும் ஒரு வீர விளையாட்டு வைப்பானா. அந்த விளையாட்டுல அவன் வளர்க்குற காளைய யாரு தோக்கடிக்கிறாவளோ அவியலுக்கு பல கோடி மதிப்புள்ள பரிசுகள் தருவானா. அதனால நீங்க இந்த போட்டியில பங்கேற்று எப்படியாச்சும் அந்த காளைய அடக்கி ஜெயிச்சிருங்க. வாஹா, காளைய அடக்கணுமா? அப்போ ஜல்லிக்கட்டு போட்டின்னு சொல்லுங்க. ஐ ஆம் வெயிட்டிங். முதல் பயிற்சி பந்து வீசுதல். ஓ பால் கேட்ச், பால் கேட்ச். ஹுய் ஆ கேட்ச். ஆ பால் கேட்ச், பால் கேட்ச். ஒண்ணுமே புரியலையே. எடே எடே முடியாண்டி, என்னடா உன் பொண்டாட்டி செவுத்துல பந்து அடிச்சு விளையாண்டுட்டு இருக்கா? ஏமா ஏதோ காலமாட்ட அடக்க போறாளம்மா, அதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளை பார்த்தா காலமாட்ட அடக்க போறவ மாதிரி தெரியலடா, செவுத்துல சாணி அள்ளி வீசுறவ மாதிரி இருக்கா. பால் கேட்ச், பால் கேட்ச். இரண்டாவது பயிற்சி லெமன் ஸ்பூன். நில்லு, நான் காபி போடணும். காபி தூள் எங்க? அடச்சை, விளக்கண்ண, நீ ஒழுங்கா பேசினாலே எனக்கு புரியாது. இதுல வாய்க்குள்ள ஸ்பூனை வச்சுட்டு வேற பேசுறியா? ஏய், என்னடி நின்ன இடத்துலயே நடந்துட்டு இருக்கா? ஏ ஆண்டவா, ஊஹுன்னு சொல்லியே என் காதை செவிடாக்கிடுவாளாட்டிக்க. மூன்றாவது பயிற்சி குத்துச்சண்டை, வெட்டுச்சண்டை. I am a boxing champion. இப்போ கொடுக்க போறேன்டா சூப்பர்மேன் பஞ்ச். எட்டி 10 இந்த காப்பி. என்னங்க மன்னிச்சிருங்க. எப்பா போச்சு, இது வேறயா? அடுத்த பயிற்சி தக்காளி தொக்கு, வெயிட்ட தூக்கு. அம்மா கமான்மா, கமான் கமான். கமான்மா, கமான் கமான் கமான். உங்களால முடியும். ஜெய் பாக்கு பள்ளி. எங்க வந்து யாருக்கிட்ட பத்திரக்காளியா கொக்கா? சிக்கன் காலுதான். அடுத்த பயிற்சி கோழி பிடித்தல். பூவுக்குள்ள ஒளிஞ்சா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? ஒழுங்கா வெளிய வா. வணக்கம்ல மாப்பிள, தேனியில இருந்து. யாய், என்ன கண்ணாமூச்சியா விளையாண்டுட்டு இருக்கா? ஒழுங்கா வெளிய வா. இந்தா வாங்கிக்க. வரட்டா மாமே, சிக்கன் பிரியாணில சந்திப்போம். பாய். யமா யமா, எங்கம்மா இருக்கிய? யமா, எங்க பாருங்கப்பா, முட்டை
ஆக்கிட்டு வந்திருக்கேன். அச்சச்சோ, நீங்களும் முட்டையாமா? முட்டை முட்டை கொல்ட்டு பட்டை இது சேப்பிச்சு லாட்டியா சொக்கை. அடுத்த பயிற்சி டிவி பார்க்கும் பயிற்சி. உடாத உடாத புட்டி புட்டி. அப்படிதான் உட்றாத உட்றாத. அங்க ஓடுது பாரு, ஓடு ஓடு புடி 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 புட்டியா, அவ்வளவுதான். உட்றாத உட்றாத, அங்க ஓடுது பாரு, புடி புடி. எல்லா கால ஓடாதல உன்னை பிடிக்க போறேன். எல்லா கால அங்க இங்க ஓடுறா. எல்லா கால இங்கயா தூங்கிட்டு இருக்கா? உன்னை எப்படி பிடிக்கிறேன் பாரு. எப்பா காளையை அடக்கி விட்டேன். சீன மன்னரே, கொண்டாருங்கள் 5000 பொற்காசுகளை. ஏ ஆண்டவா, என்னைக்குதான் இந்த பாட்டி வருமோ? இவர் தொல்லை தாங்க முடியல. போட்டி ஆரம்பிச்சாச்சு. டிங் 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 டிங். ஃபாலோ 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 ஃபாலோ. ஓஹோ, இவருதான் அந்த சீன நாட்டு மன்னரோட வாரிசா? ஏண்டா முனியாண்டி, இந்த மூஞ்சும் அந்த மூஞ்சும் விசித்திரமால இருக்கு. ஏம்மா நல்லா விசாரிச்சுட்டம்மா, இவன் தான் அந்த மன்னரோட வாரிசான். அடே கப்பா, இவரை சுத்தி எப்ப பார்த்தாலும் பாடிகாடு தான் இருப்பாவளாட்டுக்கு. அம்மா, அந்த காளைய அடக்குனாதான் இவன் கிட்ட பேச முடிய மாட்டேங்க. முனியாண்டி, என்னடா உன் பொண்டாட்டி காளைய அடக்க போறேன்னா ஆளைய காணோம். இதோ வந்துட்டேன். ஹுய்யா, இந்த காளைய அடக்கிறதுக்கு மொரட்டு காளை வந்திருக்கேன். 1 2 1 2 1 2. ஏய் முனியாண்டி, உன் பொண்டாட்டிய குதிக்க வேணான்னு சொல்லுடா. நிலநடுக்கங்கீது வந்துட போகுது, பாவம் சனங்க. யாய், எல்லாரும் நான் காளை அடக்கிறத மறக்காம வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல பாட்டுங்கடி. என்ன காளை காளை முரட்டு காளை. இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இந்த காளையை அடக்கும் போட்டியில் வெற்றி பெறுவோர் சீன நாட்டு மன்னர் ஹெங் ஹாங் ஹூவின் வாரிசான சிங் ஹாங் ஹூங் பரிசினை வழங்குவார். அது மட்டுமல்லாமல் வீரச் சிலையான அந்த தங்கச் சிலை போட்டியில் வெல்பவருக்கு கிடைக்கும் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போட்டியில் முதலாவதாக பங்கேற்கும் நபர் பத்திரகாளி. இதோ வந்துட்டேன். மை நேம் இஸ் காளி, பத்திரகாளி. என் அன்பு ரசிக பெருமக்களே, செவுத்தில் இருக்கும் பள்ளி இந்த பத்திரகாளி அடிச்சால் கில்லி. பள்ளிக்கூடம் போலை சூரியன் வந்த காலை இந்த பத்திரகாளி அடிச்சா போடுவாங்கடா மாலை. வீட்டுலதான் இவன் தொல்லை தாங்க முடியலன்னு பார்த்தா இங்கேயும் மைக்க போட்டு கத்திட்டு இருக்கா. அவன் பாட்டிய நடத்துறது, சீக்கிரமா அந்த காளைய வர சொல்லுங்கடே, இல்லன்னா இவ பேசிய நம்ம சுவாலிய முடிச்சிருவா. காளைய வர சொல்லுங்க. நம் மன்னரின் வாரிசு உத்தரவுப்படி இதுவரை எவராலையும் தோக்கடிக்க முடியாத நமது காளை வரவிருக்கிறது. ஹலோ ஹலோ ஹலோ. அடச்சை, மைக்க கட் பண்ணிட்டாவளா? மக்களே, இந்த காளையை நான் கண்ணை கட்டிக்கொண்டே அடக்குவேன். I am waiting.
சுக்கி உங்க அம்மா கண்ணை கட்டிட்டு காளைய தோக்கடிச்சிருவாங்களாப்பா. ஆமாடி, பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிருக்காவல்ல, கண்டிப்பா அந்த காளைய தோக்கடிச்சிருவாவ. இதோ காளை போட்டியாளரின் பின்னே தான் நிற்கிறது. ஏலா என் பிறத்ததான் நிக்கியா? அச்சச்சோ, ஆத்தாடி, அம்மாடி, அட கடவுளே, சுவாலி முடிஞ்சது. அட கடவுளே, இதுதான் காளையா? போச்சு, மாட்டிட்டோம். ஏலா காளை, மாஸ்டர் படம் பவானி மாதிரி உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள என்ன தோக்கடிச்சு இங்க இருந்து கிளம்பிரு. ஏலா என்னடா பேசிட்டு இருக்க, மூச்சு விட்டுட்டு இருக்கா? எம்மாடி, என்ன கொம்பு பெருசா இருக்கு, ஒருவேளை பெரிய மாடா இருக்குமோ? என்ன கரும்பு வாசம் அடிக்கு? நேத்து ராத்திரி நீங்க கரும்பு பொரியலா சாப்பிட்டீங்க? என்னல கால மாட்டுக்கு தும்பிக்கெல்லாம் இருக்கு? என்ன இது? எம்மாடி, மாப்பு வச்சிட்டாங்கடா ஆப்பு. எம்மாடி, என்ன காலன்னு சொன்னவ பெரிய யானை வந்திருக்கு. இந்நேரத்துல யாரு பான் போடுறவ? ஹலோ ஹலோ, ஏமா என்னம்மா காளைய பாத்துட்டியலா? ஐயோ சாமியார் தம்பி, காலன்னு சொன்னீங்க, பார்த்தா பெரிய யானை வந்திருக்கு. அட ஆமாமா, சொல்ல மறந்துட்டேன் பாத்துக்கங்க. அந்த சீன மன்னரோட வாரிசு இருக்கான்ல, அவன் இந்த யானைய செல்லமா காளைன்னு தான் கூப்பிடுவான். அட என்ன தம்பி சொல்றீங்க? யானையை என்னடி காலன்னு கூப்பிட முடியும்? ஏமா, அவன் என்னடியோ பேரை வச்சு கூப்பிடட்டும், அதை விடுங்கம்மா. நீங்க எப்படியாச்சும் இந்த போட்டியில சேர்ச்சிருங்க, அப்பதான் அந்த சீன மன்னரோட வாரிசு கிட்ட நம்ம பேச முடியும். அட என்ன தம்பி, ஏதோ தவக்கால போட்டியில ஜெயிச்சிருன்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க. இப்போ பெரிய யானையை நான் என்னடி தோக்கடிக்க? ஏமா, வேற வழியே இல்லம்மா. நீங்க என்னடியாச்சும் அந்த யானையை தோக்கடிச்சே ஆகணும், அப்பதான் நீங்க அந்த எலும்பு கூட அரசனை தோக்கடிக்க முடியும். இம்மா பெரிய யானை கூட மோதுறதுக்கு பேசாம அந்த எலும்பு கூட கூடயே மோதி இருக்கலாம் மாட்டீங்க? அட கடவுளே, இந்த யானையை நான் என்னடி தோக்கடிக்க?